நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை நெறிகாட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள். நெறிகாட்டும் ஆளுமைகள். திரு எட்வர்ட் மோசஸ் ஓய்வு பெற்ற அதிகாரி. அவர் தெய்வ பக்தி நிரம்பியவர். இராணுவத்தில் பணிபுரிய தன் ஒரே மகனை ஆர்வத்தோடு அனுப்பி வைத்திருந்தார். ஒரு நாள் அதிகாலை நேரம் செய்தி ஒன்று அவருக்கு வந்தது. அது மிக மிக அதிர்ச்சியான செய்தியாயிருந்தது. உங்கள் மகன் ராபர்ட் மோசஸ் போர் முனையிலே கொல்லப்பட்டு விட்டார். அதுவும் சக அதிகாரியாலேயே நயவஞ்சகமாக கொல்லப்பட்டு விட்டார். செய்தி கேட்டு இடிந்து போனார் அப்பா. தேற்ற வந்த உற்ற நண்பனிடம் கண்ணீர் விட்டு கதறி அழுதபடி கேட்டார், அப்படியானால் கடவுள் எங்கே? எங்கே போனார் நான் வணங்கும் அந்த கடவுள்? கண்ணீர் விட்டபடி நண்பரும் சொன்னார், அந்த கடவுளும் அங்கேயே உங்கள் மகனோடு கொல்லப்பட்டு விட்டார். மனிதம் காயப்படுகிற போது கடவுளும் காயப்படுகிறார், கலக்கமடைகிறார். மண்ணுலகில் ஒவ்வொரு மதிப்பீடும் மதிப்பிழக்கும் போது கடவுளும் மதிப்பிழக்கிறார், கண்ணீர் வடிக்கிறார். ஆம், குதறப்படும் நீதியும் கொல்லப்படும் கடவுளும் ஒன்றுதான். விவிலிய தேடல்கள். இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளே. கடவுளே கடவுளே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். கடவுளே கடவுளே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். உன்னதரான கடவுளை நோக்கி எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன்.
வானகத்திலிருந்து அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார். என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார். கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிறழாமையும் வெளிப்படுத்துவார். கடவுளே கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். ஆங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன். அந்த இறைவனை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அனுபவித்து பார்க்க இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறைவார்த்தை திருப்பாடல் 57. இந்த திருப்பாடலின் ஆசிரியர் தாவீது எப்படிப்பட்ட சூழலிலே இந்த திருப்பாடலை பாடுகிறார் என்றால், அரசன் தனக்கு எதிராக முனைப்போடு தேடிக்கொண்டிருக்க, இவரை அழிப்பதற்காக கொல்லுவதற்காக தேடிக்கொண்டிருக்க, அந்த அரசனிடமிருந்து தப்பித்து குகையிலே ஒழிந்திருக்கிற தாவீது இந்த பாடலை பாடுகிறார். சவுல் அரசனே தனக்கு ஒரு விரோதியாக மாறி நிற்கிற போது, தன்னை அழிக்க துணிகிற போது எப்படிப்பட்ட மனநிலைக்குள்ளாக இந்த தாவீது இருந்திருப்பார் சிந்தித்து பார்ப்போம். உயிர் பயம், எப்போது என்ன நடக்குமோ என்ற உயிர் பயத்தோடு இருக்கிற இந்த தாவீது கடவுளை மாத்திரமே தஞ்சம் என அறிந்து உணர்ந்து இந்த திருப்பாடலை பாடுகிறார். கடவுளே எனக்கு இரக்கம் காண்பியும், கடவுளே எனக்கு இரங்கும், என்னை புரிந்து கொள்ளாத இந்த அரசன் என்னை கொல்ல பாவிக்கிறார், அவரிடமிருந்து என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிற விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட இக்கட்டான தருணத்திலே, இன்னும் குறிப்பாக சாவு பயம், மரண பயம் ஏற்படுகிற தருணங்களில் எல்லாம் நமக்கு இருக்கிற ஒரே தஞ்சம் இறைவன் மாத்திரமே, மனிதர்கள் அல்ல. தாவீது இறைவனை நம்பி இந்த பாடலை பாடுகிறார். கடவுளே, உமது ரக்கைகளின் கீழாக நான் தஞ்சம் அடைந்திருக்கிறேன், நீரே எனது அடைக்கலமாக இருக்கிறீர் என்று சொல்லி வேண்டுகிற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. எவ்வளவு அருமையான ஒரு திருப்பாடல். மேலும் அன்பார்ந்தவர்களே, அதே தாவீது இவ்வாறாக சொல்லுகிறார், என் கடவுள் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நான் நினைத்தது நினையாதது அனைத்தையும் என்னுடைய நன்மைக்காக என் இறைவன் செய்வார் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த பாடலை அவர் பாடுவது எவ்வளவு உன்னதமானதாக இருக்கிறது. சிந்திப்போம். எனக்கு வானகத்திலிருந்து உதவி வரும் என சொல்லுகிறார். எனக்கான உதவி இந்த மண்ணகம் சார்ந்ததல்ல, மண்ணில் வாழுகிற மனிதர்கள் கொடுக்கிற உதவி அல்ல, மாறாக விண்ணிலிருந்து, வானகத்திலிருந்து இறைவன் தனக்கான உதவியை அனுப்புவார் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடலை மன்றாட்டாக பாடுகிறார். சற்று சிந்திப்போம். நமது இக்கட்டான தருணத்திலும் நாம் ஆத்மார்த்தமாக இறைவனை நம்பி வேண்டுகிற போது நமக்கான உதவியை இறைவன் நிச்சயமாக விண்ணகத்தில் இருந்து அருள்வார். மண்ணகத்தில் இருக்கிற மனிதர்கள் அதற்கு கருவிகளாக மாறி நிற்பார்கள். நிச்சயமாக இது நடக்கும். உணர்ந்து பார்ப்போம். அன்று தாவீதுக்கு நடந்தது நமக்கும் ஒரு நாள் நடக்கும். அதாவது இறைவன் தனது உதவியை, இறைவன் தமது இரக்கத்தை ஒருபோதும் நமக்கு காட்ட காலம் தாழ்த்துவது இல்லை. அப்படிப்பட்ட அந்த தாவீது இறைவனை குறித்து இன்னும் ஒன்று அழகாக சொல்லுகிறார். ஆண்டவரே, என் எதிரிகளை நீர் நசுக்கி இழிவுபடுத்துகிறீர், என் எதிரிகளின் கண்முன்பாக எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்தீர் என்று திருப்பாடல் 23 சொன்ன அதே தாவீது சொல்லுகிறார், என் எதிரிகளை நசுக்கி அவர்களை இழிவுபடுத்துகிறீர் என்று. எனக்கு எதிராக யாரும் எழுந்து நிற்க முடியாத அளவுக்காக நீர் அவர்களை பார்த்துக் கொள்வீர், நீர் அவர்களை தண்டிப்பீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு சொல்லுகிற வார்த்தையாக இருக்கு. ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலக வாழ்வில் வாழுகிற போது, முன்னேற்றம் அடைகிற போதெல்லாம் நமக்கு எதிராக 1000 நபர்கள் எழலாம், நமக்கு எதிராக கோடான கோடி நபர்கள் எழலாம். ஆனால் அனைவரையும் எதிர்க்கிற ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிறார். படைகளின் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க எதற்கு நாம் அஞ்ச வேண்டும்?
சிந்திப்போம். அந்த ஆண்டவரை நாம் பற்றிக்கொள்வோம். மேலுமாக இதே தாவீது மிக அருமையாக சொல்லுகிறார், உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது, உமது வாக்கு பெறலாமை முகில்களை தொடுகிறது. ஆண்டவரே, உமது பேரன்பு சாதாரணமானதல்ல, வானளவு உயர்ந்துள்ளது. மண்ணிலிருந்து விண்ணகம் எந்த அளவுக்கு உயர்ந்துள்ளதோ அந்த அளவுக்கு உயர்வானது உமது பேரன்பாக இருக்கிறது. அபரிமிதமான அன்பை நீர் எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறீர். நீர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும். நீர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் போலியானதல்ல, அது உண்மையானவை. அந்த உண்மையை நீர் ஒரு நாள் நிறைவேற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு அவர் சொல்கிறார். அவைகளெல்லாம் முகில்களை தொடுகிறது. அந்த அளவுக்கு உயர்வானது. நீர் எந்த அளவுக்கு உயர்வானவரோ மேன்மையானவரோ அது போல உமது வாக்குறுதிகளும் இருக்கிறது ஆண்டவரே என சொல்லி மிக அருமையான மன்றாட்டை இன்றைய நாளிலே இந்த திருப்பாடல் வழியாக நமக்காக தாவீது பாடுவதாக நாம் உணர்ந்து பார்ப்போம். ஆகவே அவரை புரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம், ஒவ்வொரு நாளும் அனுபவித்து பார்ப்போம். நமது இக்கட்டான தருணங்களில் எல்லாம் அவரையே ஏங்கி நிற்போம். அவர் நமக்கு துணையும் பாதுகாப்பாக இருப்பார். நம்மீது இரக்கம் காட்டி நமக்கு வாழ்வளிப்பார். அவரிடம் இப்போது மன்றாடுவோம். எங்களை நாளும் காத்து பராமரிக்கிற அன்பு இறைவா, அன்று தாவீதை பராமரித்து பாதுகாத்தீரே, எதிரியாக நின்ற அந்த சவுலிடமிருந்து அவரை பாதுகாத்தீரே, ஆபத்துக்களிலிருந்து விடுவித்தீரே. அதுபோல எங்களது இக்கட்டான தருணங்களிலும் உண்மையே நாங்கள் தேடி ஓடி வருகிறோம். பாதுகாத்து அருள் பொழியுமாறு மன்றாடுகிறோம். எங்களை என்னாலும் ஆசீர்வதித்து வழி நடத்தும் அன்பு இறைவா, ஆமென். செய்திகள். வத்திக்கான் விளையாட்டு அமைப்பான அத்லட்டிகா வாட்டிகானா மத்திய தரைக்கடல் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க தயாராகி வரும் நிலையில் தெற்கு இத்தாலியில் நடைபெறும் இந்நிகழ்வு விளையாட்டை அமைதி மற்றும் சகோதரத்துவத்தின் முன்னறிவிப்பாக உலகிற்கு எடுத்துக்காட்ட வேண்டும் என திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அத்லட்டிகா வாட்டிகானா அமைப்பைச் சேர்ந்த 4 வீரர்கள் ஆகஸ்ட் 21 முதல் செப்டம்பர் 3 வரை தெற்கு இத்தாலியின் டரண்டோ நகரில் இடம்பெறும் 20வது மத்திய தரைக்கடல் விளையாட்டு
விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். ஆப்பிரிக்கா, ஆசியா மற்றும் ஐரோப்பாவைச் சேர்ந்த 26 நாடுகளில் ஏறத்தாழ 4000 வீரர்கள் 33 வகையான விளையாட்டுப் போட்டிகளில் போட்டியிட உள்ளனர். திருத்தந்தையின் விளையாட்டு அமைப்பின் சார்பில் பேப்ரிசியோ ஃபெலோனி மற்றும் திசியானோ லூச்சரெல்லி ஆடவர் இரட்டையர் படல் போட்டியிலும், டானியலோ பொந்தானா வாள்வீச்சு போட்டிகளிலும், எமிலியானோ மெர்ஃபிடலி மிதிவண்டி போட்டிகளிலும் பங்கேற்கின்றனர். 2026 மத்திய தரைக்கடல் விளையாட்டுப் போட்டிகள் உலகிற்கு அமைதி மற்றும் சந்திப்பின் வெளிப்படையான அடையாளமாக அமைய வேண்டும் என திருத்தந்தை அவர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 16 ஞாயிறன்று இடம்பெற்ற மூவேளை ஜெப இறைவேண்டல் உரையின் போது, இந்த வாரம் டொரண்டோவில் மத்திய தரைக்கடல் விளையாட்டுப் போட்டிகள் தொடங்குகின்றன என்றும், இந்த விளையாட்டு நிகழ்வு இப்பகுதி மக்களிடையேயும் உலகம் முழுவதும் உள்ள மக்களிடையேயும் அமைதி மற்றும் சகோதரத்துவத்தின் முன்னறிவிப்பாக அமைய வேண்டும் என்றும் திருத்தந்தை கூறியுள்ளார். கிறிஸ்துவுடனான ஆழமான ஒன்றிப்பிலிருந்தே புனித ஆகத்தாவிற்கான பலம் கிடைத்தது என்றும், அதுவே வன்முறை, அச்சுறுத்தல்கள் இருந்தபோதும், அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஆசை வார்த்தைகள் கூறிய போதும் அவரை இறை நம்பிக்கையால் நிலைத்திருக்கச் செய்தது என்றும் திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் கூறினார். புனித ஆகத்தாவின் அருளீக்கங்கள் இத்தாலியில் உள்ள கட்டானியா நகருக்கு திரும்ப கொண்டு வரப்பட்டதன் 900வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் சிசிலியில் இடம்பெற்ற கொண்டாட்டங்களின் போது அவரது நீடித்து நிலைத்திருக்கும் சான்று வாழ்வை கர்தினால் பரோலின் அவர்கள் பாராட்டினார். இந்த ஆண்டு விழா கொண்டாட்டங்களுக்காக திருத்தந்தை அவர்களால் திருத்தந்தையின் தூதராக நியமிக்கப்பட்ட கர்தினால் பரோலின் அவர்கள் ஆகஸ்ட் 16 ஞாயிற்றுக்கிழமையன்று அசி காஸ்டெல்லோவில் இடம்பெற்ற திருவிழுப்பு இறைவேண்டல் நிகழ்வுக்கு தலைமை தாங்கினார். அப்போது புனித ஆகத்தாவின் மறைசாட்சியம் குறித்து எடுத்துக்காட்டிய அவர், 3ஆம் நூற்றாண்டில் தனது இறை நம்பிக்கையை கைவிட மறுத்ததற்காக தனது 10 வயதிலேயே மறைசாட்சியாக கொல்லப்பட்ட புனித ஆகத்தா திரு அவைக்கு தொடர்ந்து மன வலிமை மற்றும் இறைப்பற்றின் முன் உதாரணமாக விளங்குகிறார் என்று கூறினார். இஸ்ரேலியர்களுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் இடையே நீதியான மற்றும் நீடித்த அமைதியை ஏற்படுத்துவதற்கான ஒரே வழியாக இரு நாடுகள் தீர்வுக்கு திருப்பிடம் நீண்ட காலமாக வழங்கி வரும் ஆதரவை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஆகஸ்ட் 16ஆம் நாள் காஸ்தல் கந்தல்ஃபோவில் இடம்பெற்ற மூவேளை ஜெப உரையின் போது பேசிய திருத்தந்தை, மாநிலத்தில் மீண்டும் அதிகரித்துள்ள வன்முறை மற்றும் துன்பங்களுக்கு மத்தியில் இரு நாடுகளை உருவாக்கும் முயற்சியை முன்னெடுக்க அனைத்துலக சமூகம் அவசரமாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பல சதாப்தங்களாக திருப்பிடத்தின் நிலைப்பாடு தொடர்ந்து ஒரே மாதிரியாக இருந்து வருகிறது. திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் இரு தரப்பினருக்கும் பாதுகாப்பும் வாழ்வாதார பாதுகாப்பும் வழங்கப்பட வேண்டும் என்று முதலில் வலியுறுத்தியதுடன், எருசலேம் மற்றும் அதன் புனித தலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். பின்னர் திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் பாலஸ்தீனிய மக்களின் நியாயமான உரிமைகளை எடுத்துரைத்ததுடன், எருசலேம் திறந்தும் பாதுகாக்கப்பட்டும் இருக்கும் நகரமாக திகழ வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அவர்கள் இரு மக்களும் அமைதியுடனும் பாதுகாப்புடனும் வாழ்வதற்கான உரிமை கொண்டவர்கள் என்ற கொள்கையை வலுவாக முன்வைத்தார். அதேவேளை இஸ்ரேலின் பாதுகாப்புக்கான உரிமையையும் பாலஸ்தீனியர்களின் சுதந்திரமான தாயகத்திற்கான உரிமையையும் அவர் ஆதரித்தார். ஆகஸ்ட் 15 சனிக்கிழமையன்று இந்தோனேசியாவின் கிழக்கு நுசா தெங்காரா பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தமது ஆன்மீக நெருக்கத்தையும் ஒருமைப்பாட்டையும் தெரிவித்துள்ளார். எந்தே பேராயர் மேதகு பவுலோஸ் புடிக்லடின் அவர்களுக்கு திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் கையெழுத்திட்ட தந்தி செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து மனிதாபிமான உதவிகளை வழங்கி வரும் திரு அவை மற்றும் அரசு அதிகாரிகளை திருத்தந்தை ஊக்குவித்துள்ளதுடன், மேலும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ள அவசரகால பணியாளர்களுக்காகவும் இறைவேண்டல் செய்துள்ளார். உயிரிழந்தவர்களை இறைவனின் அன்புமிகு இரக்கத்திற்கு ஒப்படைத்துள்ள திருத்தந்தை, பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஆறுதலையும் வலிமையையும் அளிக்குமாறு இறைவேண்டல் செய்துள்ளார். 7.7 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் இதுவரை 53 பேர் உயிரிழந்துள்ளனர். 135 பேர் காயமடைந்துள்ளதுடன் ஏறத்தாழ 13,000 பேர் வீடுகளை இழந்துள்ளனர். நிலநடுக்கத்தால் 900க்கும் மேற்பட்ட வீடுகள் அழிந்துள்ளன. மேலும் 450 வீடுகள் சேதமடைந்துள்ளன. பள்ளிகள், சுகாதார மையங்கள் மற்றும் தேவாலயங்கள் உள்ளிட்ட குறைந்தது 167 பொது கட்டடங்களும் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளன. ஆயிரக்கணக்கான மக்கள் தற்போது தற்காலிக தங்குமிடங்களில் வசித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும்
மற்றும் ஒரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.